நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் டேஸ்டான ஸ்வீட்டான ஒரு பொங்கல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவை, எது எப்படி சேர்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அளவு காய்ச்சின பால் எடுத்துக்கலாம். ஒரு 10 முந்திரி, 10 கிஸ்மிஸ், 4 ஏலக்காய், ஒரு கை அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அரை கிலோ அளவு வெல்லம் எடுத்து 2 கிளாஸ் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு நல்லா இதை நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு குக்கரில் 1.5 கப் அளவு பச்சரிசி அண்ட் அரை கப் அளவு சிறுபருப்பு இதெல்லாம் சேர்த்து 4 விசில் விட்டு நல்லா குழைய வச்சுருக்கிறேன். அதை நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். நீங்கள் நான் சொன்ன அளவுகளை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் குழைய வச்ச அரிசியில் இப்போ 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா சட்டியிலேயே மசிச்சு எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்ச வெல்லம் இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே இனிப்பு சேர்த்துருக்கோம்ல, அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டும் இந்த உப்பு. அதுக்காக உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டு முந்திரி, கிஸ்மிஸ் இதெல்லாம் தாளித்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல பொங்கல், அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கை அளவு தேங்காய் சொன்னேன்ல, அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.